தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு ஊடகங்களிலும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. விதவிதமான கருத்து கணிப்பு முடிவுகளால் தமிழக வாக்காளர்களிடையே குழப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. ஊடகங்கள் வெளியிடும் கருத்து கணிப்புகளின் நம்பகத்தன்மை குறித்தும் கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பத்திரிகையாளரிடம் கருத்து கேட்டது ஒன் இந்தியா தமிழ். மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என சொல்கிறார் திருமணி. வெவ்வேறு ஊடகங்களில் வெவ்வேறு விதமான முடிவுகள் வருதுன்றதை நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஊடகங்களோட நம்பகத்தன்மையை கேள்விக்குறி ஆக்கக்கூடாது, இப்போதைக்கு கேள்விக்குறி ஆக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த டெல்லி பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான முடிவுகள் தான் வெவ்வேறு ஊடகங்கள் கொடுத்து. குறிப்பாக பீகார் தேர்தலில் கருத்து கணிப்புகளை விடுங்க, ஆக்சுவல் தேர்தல் முடிவுகளே முதல்ல 1.5 மணி நேரம் 10 மணி வரைக்கும் பிஜேபி ஜெயிக்குதுன்னு வந்தது, அப்புறம் தான் மாறிச்சு. ஆகவே இந்த நம்பகத்தன்மைன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இதை பார்க்கணுன்னா, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் நம்பகத்தன்மை மக்களால் புரிந்து கொள்ளப்படும். இதில் உங்களுக்கு ஒருவேளை தவறாக போச்சுன்னா கூட அந்த தவறுக்கு காரணம் அவர்களுடைய அந்த கருத்து கணிப்பு முறைகளில் இருந்த கோளாறுகள் தான் இருக்கலாமே ஒழிய, தெரிந்தே அவர்கள் ஒரு வாண்டடாக அவங்க ஒரு முடிவை மக்கள் மேலே தவறான முடிவை திணிச்சாங்கன்னு நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. இதே கேள்வியை அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியிடம் முன்வைத்தது ஒன் இந்தியா தமிழ். இதற்கு அவர் பின்வருமாறு பதிலளிக்கிறார். நிச்சயமாக இதில் கருத்து கணிப்பை அறிவிக்கும் ஊடகங்கள் நியூஸ் 7 தினமலர் என்றாலும் சரி, தினத்தந்தி என்றாலும் சரி, தாங்கள் கூறுவது சரியாக இருக்க வேண்டும் என்ற முழு அக்கறையுடனே அவர்கள் செய்கிறார்கள். அவர்களின் நோக்கம், இதில் சரியாக நாம் மக்களுக்கு ரிசல்ட்டை தெரிவித்து விட்டோம் என்றால் நாளைக்கு நம் கிரெடிபிலிட்டி மிகவும் அதிகரிக்கும். இந்த நிறுவனங்கள், கருத்து கணிப்பு செய்யும் நிறுவனங்கள் தங்கள் கிரெடிபிலிட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்று உண்மையாக நேர்மையாகத்தான் செயல்படுகின்றன. அதேவேளை முடிவு எப்படி இருக்கும் என்பது கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. மக்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படுமா என்ற ஒன் இந்தியாவின் கேள்விக்கும் பதிலளிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இல்லை, இதில் ஒரு விதமான தவறும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்கணும்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு கோரிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கருத்து கணிப்புகளை பார்த்து மக்கள் மாறி ஓட்டு போட்டுறாங்கன்னு நினைக்கிறது முதல்ல தப்பு. ஒருவேளை ஒரு வாதத்துக்கு அதை தப்புன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த மாதிரியான முடிவுகளை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னு வாங்க. அது மக்களோட தெரிவு செய்யும் உரிமையை குறைச்சி மதிப்பிடுறவங்க தான் கருத்து கணிப்புகளால் மக்கள் மாறுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே மாறுறாங்கன்னு வச்சுப்போமே, அதில் என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு வளர்ந்த நாடுகளில், இங்கிலாந்து போகிற மாதிரியான நாடுகளில் இப்போ காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தேர்தல் நடக்குதுன்னா 9 மணிக்கு கருத்து கணிப்பு, 10 மணிக்கு கருத்து கணிப்பு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்குன்னு தொடர்ச்சியாக கருத்து கணிப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். மக்கள் அதால் மாறுறாங்கன்றத ஒரு வாதத்துக்கு நம்ம வச்சுக்கணும். முதல்ல மக்கள் அப்படி மாறலன்னு நான் நம்புகிறேன். ஒரு வேளை அப்படி மக்கள் மாறுறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். அதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒரு அடிப்படையில் தான் விரும்பக்கூடிய கருத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அரசியல்வாதிக்கு மட்டும் இல்லை, ஊடகங்களுக்கும் உரிமை இருக்குது. நிச்சயமாக வாக்காளர்களின் மனநிலை சில தொகுதிகளில் மாற்றங்கள் அடையும். வாக்காளர்கள் ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும், அது முடியுமா என்ற ஒரு தயக்கம் இருந்தாலும் கூட, அவர்கள் நாம் எண்ணுவது போலதான் மக்களும் எண்ணுகிறார்கள் என்ற எண்ணத்தை வாக்காளர்களிடம் ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். குறிப்பாக நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நியூஸ் 7 தினமலர் கருத்து கணிப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில அவங்க தர்மபுரி மாவட்டத்தில் அந்த கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாதுன்னு கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியில், குன்னம் தொகுதியிலும் ஜெயங்கொண்டாம் தொகுதியிலும் அந்த கட்சி வெற்றி பெறும் என்று அவர்கள் கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக வாக்காளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும். சாதகமாக வெளியிடுவோருக்கு பாராட்டும், பாதகமாக வெளியிடுவோர் மீது கோபத்தை வெளிப்படுத்துவது தவறானது என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். இது அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு பிடிச்ச கருத்தை யார் பேசினாலும் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறதும், அவங்கள சிலாகச்சு பேசுறதும், அவங்களுக்கு பிடிக்காத கருத்தை பேசுறவங்களை உள்நோக்கம் கற்பித்து அவங்கள கழுவில் ஏற்றுறதும் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா காலத்திலும் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதுவும் தேர்தல் நேரத்தில் அவங்க அதை ரொம்ப அதிகமாகவே அரசியல் கட்சிகள் செய்வாங்க. எப்படி என்றால், அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என நினைக்கும் சமூக எண்ணம் கொண்டவர்கள் அந்த கட்சிக்கு வேகமாக வாக்களிப்பார்கள். அதே வேளை அந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அங்கு 2வது இடம் அந்த கட்சி எது என்று பார்ப்பார்கள். அந்த 2 இடத்திலுமே 2வது இடத்தில் திமுக கழகம் தான் வருகிறது. ஆக இந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தகைய தொகுதிகளில் திமுக கழகத்திற்கு வாக்களித்து அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்ற முயல்வார்கள். இவர்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கு என்று கருதும் போது அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வாக்கு அளிக்கலாமா வேண்டாமா என்று இருப்பவர்கள் கூட அந்த கட்சிக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக கருத்து கணிப்பு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் உண்மைதான். இன்றைய தினம் கருத்து கணிப்பானது தமிழக அரசியல் திமுக கழகத்திற்கும்
அதிமுகவுடையதான போட்டி என்பதை தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. இதன் அடிப்படையில் தான் தமிழக அரசியல் களமும் இருக்கும். ஏற்கனவே நடைமுறையும் இதுதான், கருத்து கணிப்பும் அதைத்தான் பிரதிபலிக்கிறது. ஊடகங்களோ கருத்து கணிப்பு நிபுணர்களோ தங்களது தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை என்னதான் பதிவு செய்தாலும் மே 19ஆம் தேதி வாக்காளர்கள் வழங்கும் முடிவே இறுதியான முடிவாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை.